Hi guys, welcome back to another new video. நான் ஜெயத், நீங்கள் பார்க்குறீங்க ஜெயத் யூடியூப் சேனல். அப்புறம் இன்றைக்கி நான் வீக் ஆஃப் தான். இன்றைக்கி என்ன பிளானிங்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். அதே மாதிரி ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு ஐயப்பா, அம்பத்தூர் ஐயப்பா தான் நினைக்கிறேன், அது ஏரியா பேர் எக்ஸாக்டாக தெரில. அங்கே போய் ஒரு ஸ்டோர் இருக்குது, அங்கே எல்லாமே 30 rupees தான். இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன். அதை போய் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருந்தால் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, அது வேறு வீடியோ வரும். இந்த சேனலில் வர செப்பரேட்டாக வேறு சேனல் இருக்குது. ஐஸ் வாட்டர்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அது லிங்க் நான் வேணால் கீழே கொடுக்குறேன். ஓகே, டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். அங்கே போய் நான் வீடியோ ஏற்பேன். நல்லா இருந்தால் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோ சொல்கிறேன். ட்ரை பண்ணுங்கள் மஸ்ட்டாக. ஓகே, இல்லைனா அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, இதான் இப்போதைக்கு அவுட்ஃபிட் வந்து. இது பிக் பாஸில் வாங்கினேன். பட்டு ஆமாம், இது பிக் பாஸில் வாங்கினேன். ஜஸ்ட்டு 350 தான். பயங்கரமாக இருக்குல்ல. இப்போது டேரெக்டாக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகலாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஆமாம், ஹைப்பர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் பூனை பண்ண வேலை இது. செம்ம இதுவாக இருக்குது. டஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி ஓட்டணும். இந்த பீஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் இது ஓட்டவே முடியல. லிட்டரலி சொல்ல போனால் ஹைப்பர் சீக்கிரமாக இது ஃபுல்லாக வாஷ் பண்ணி ஓட்டணும். நம்ம பீஸ்ட் எப்படி இருக்குது? பீஸ்ட் லிட்டரலி இது பீஸ்ட்டு தாங்க. சம்திங் இந்த மாதிரி தான் இருக்குது. என் அவுட்ஃபிட்டு க்ளோஸ்லாம் இருக்குது. நிறைய நேரத்தில் பீஸ்ட் எடுத்துகிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எப்போவுமே பைக்கை ஸ்டார்ட் பண்ணேன். பைக் ஒரு விஷயம் எனக்கு சொல்லுவோம். அது என்னென்னா, நான் கம்முன்னு இருந்தாலும் பைக் சும்மா இருக்காது. நீங்கள் பாருங்கள் என்ன சொல்கிறதுன்னு. ரெடி டு ரேஸ். இது பண்ணி தான் மூடி ஏற்றுது. லிட்ரலி கம்முனி இருக்கலாமே இல்லை, ஃபுல்லாக லைட்டு தான் எரியுது. நேரம் வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகலாம். கைஸ், ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அது என்னென்னா, அது ஃபுட் கடை போகலான்னு சொல்லியிருந்தேன்ல, அது 6 o'clock 10 இல்லை 11 o'clock சம்திங் இருக்குமா. ஆமாம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அன்எக்ஸ்பெக்டடாக இப்போது அண்ணா டவருக்கு வந்துடுவோம். ஓகே, பார்க்கலாம் உள்ள இப்போ எப்படி இருக்குன்னு. அண்ணா டவர் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா? சேஞ்ச் ஆகிருந்தால் அவங்களுக்கு காட்டுறேன். முதல்ல ஒரு தடவை வந்திருக்கேன், நான் டிவிஎஸில் வந்திருக்கேன். இப்போ டியூக்கில் வந்திருக்கேன். பார்க்கலாம். அதே மாதிரி தான் இருக்குது வயசு, எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஆனால் தண்ணி இல்லை, வாட்டர் ஃபால். தண்ணி இல்லையா? வாட்டர் ஃபால். வாட்டர் ஃபால். ஆமாம் கைஸ், இது இருந்துச்சா முதல்ல தெரியல அவ்வளோ. ஆனால் இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வாட்டர் ஃபால் ஏறுங்க, உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன்னா நல்லா இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு. வாட்டர் ஃபால் தண்ணி தானேன்னு நீங்கள் நினைப்பீங்க, பட்டு நேரில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. லிட்ரலி அண்ணா டவர் மேலே வரைக்கும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. தண்ணி தான் அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அது எப்படின்னு தெரியல. போக நல்லா இருக்குது வியூ பார்க்குறதுக்கு. இன்னும் மேலே போனதுக்கப்புறம் பயங்கரமாக இருக்கும். அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பயங்கரமாக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு தெரியுது. செம்மையாக க்ரௌடு இருக்குது இந்த டைமில். இப்போ டைம் என்ன ஆகுதுன்னா 6:01 ஆகுது. இந்த டைமில் பயங்கரமாக இருக்குது க்ரௌடு லிட்டரலி. முடி கட்டணும் கைஸ் முதல்ல ஃபஸ்ட்டு போய். ஆமாம், ரொம்ப வந்துருக்கு முடி.
फिल्म के अंदर नहीं आता। फ्रेंड फ्रेमकुள்ளே வர மாட்டேங்கிறானா பிடிக்கலையா? அவருக்கு வந்து சுற்றி பார்க்கலன்னா எப்படி கைஸ், அதில் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே, பைக்கில் அடித்தது போதும்னு சொல்லி. ஓ 6 o'clock இங்கே மூடிடுவாங்க கைஸ். அதான் அவர் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது ईएवा हो ये अंपायर है वो ये अंपायर है अंपास के होगा ஏதோ ஒன்று விட்டுருங்க கைஸ். அது இங்கே 6 o'clock மூடிடுவாங்க, அதுக்கு தான் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. யார் வரீங்களோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 6 o'clock முன்னாடி வந்துடுங்க. இப்போது வந்தோடனே போக வேண்டியதாக இருக்குது. ஓகே பரவாயில்ல, இப்போ பார்த்தது போதும். சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் தான் வந்தோம் டைம் பாஸ்க்கு. அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக தெரியும் சன்செட். ஏன்னா பில்டிங் முன்னாடி எதுவும் இல்லை, பில்டிங் எதுவும். அங்கேருந்து பயங்கரமாக இருக்கும் வியூ. பரவாயில்ல, இங்கேருந்து நம்ம பார்த்து ரசிச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் ஹோட்டலுக்கு வந்துருவோம். பேர் பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம் 99 rupeesக்கு அன்லிமிட்டட் பரோட்டான்னு சொல்லி. அதான் ட்ரை பண்ணலாமே எப்படி இருக்குன்னு, அப்படியே ஒரு வீடியோ பண்ணலாமேன்னு வந்திருக்கோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு உள்ளே போய். என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறேன்னா, சவுண்டு கேட்காத வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும்னு சொல்லி. பட் கேட்கும், ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படி கேட்கலன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தான், எனக்கு தெரிஞ்சு போட்டா சாப்பிட்லாம் கைஸ். ஆனால் ஐஸ் எல்லாமே என்னென்ன இடத்துக்கு போகணுமோ போயாச்சு, சுற்றியாச்சு. இப்போது ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து என் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். நல்லா போச்சு கைஸ், இந்த வீக் ஆஃப் பயங்கரமாக போச்சு. 7 வண்டி ஓட்டணுமோ ஓட்டியாச்சு. ஓகே.